அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம துவா கேட்குறத பற்றி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. பொதுவாக நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம சஜ்தாவில் கேட்கக்கூடிய துவாக்கள், பாங்கு சொல்லி முடித்ததுக்கப்புறம் கேட்கக்கூடிய துவாக்கள், அதே போல் நம்ம நோன்பு திறக்கும் நேரங்களில் கேட்கக்கூடிய துவாக்களும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் இன்னும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு 16 நேரங்களை பற்றியும், ஒரு 11 துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த இடங்களை பற்றியும், அதுக்கப்புறம் நம்ம துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய ஒரு சில மனிதர்களை பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம துவாக்கள் ஏற்கக்கூடிய நேரங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது பாங்கு சொன்ன உடனேயே கேட்கப்படும் துவாக்கள். அதில் இரண்டாவது என்ன அப்படின்னா, பாங்கு இகாமத்திற்கு இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படும் துவா. மூன்றாவது பாங்கின் போது ஹையால சலா ஹையாலல் ஃபலா அப்படின்னு சொல்லும் போது கேட்கப்படும் துவாக்கள். நான்காவது இமாம் தொழுகையின் போது வலல்லாலீன் அப்படின்னு சொல்லும் போது கேட்கப்படக்கூடிய துவாக்கள். அஞ்சாவது ஃபர்லு தொழுகை முடித்த உடனே கேட்கும் துவாக்கள். ஆறாவது சஜ்தாவில் கேட்கும் துவாக்கள். ஏழாவது சஹரில் நோன்பு நோட்கும் முன் கேட்கும் துவாக்கள். எட்டாவது மழை பொழியும் போது கேட்கும் துவாக்கள். 9 வைகரையில் சேவல் கூவும் போது கேட்கப்படும் துவாக்கள். 10வது நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துவாக்கள். 11வது குர்ஆன் முழுவதையும் ஓதி முடித்த பின்பு துவா கேட்குவது. 12வது சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹ் என வரும் 2 இடங்களுக்கு இடையில் துவா கேட்பது. 13வது முஸ்லிம்கள் ஒன்று கூடும் நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள். அடுத்தது ஜம்ஜம் தண்ணீர் குடிக்கும்போது துவா கேட்பது. 15வது போர்க்களத்தில் படைவீரர்கள் ஒன்று திரண்டு நிற்கும்போது துவா கேட்பது. 16வது தஹஜ்ஜுத் நேரம். நம்ம பொதுவாக துவாக்கள் ஏற்கப்படும் நேரங்கள்னு சொல்கிறது இல்லாமல் இந்த நேரங்களும் நமக்கு துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரங்களாக இருக்குது. இப்போ அடுத்ததாக துவாக்கள் கபலாகக்கூடிய ஒரு சில இடங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காபாவின் உள்ளே, 2வது முஸ்தலிம் என்ற இடத்தில், 3வது ஜம்ஜம் கிணற்றின் அருகே, 4வது சஃபா மர்வா மீது, 5வது சஃபா மர்வா இடையில், 6வது மீஜம்பு ரஹ்மத்தில், 7வது மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தில் துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக அது இருக்குது. அடுத்ததாக தவாபு செய்யும்போது துவா கேட்டால் துவா ஏற்கப்படும். 9வது அரஃபாவில் முஸ்தலிபா என்ற இடத்தில். 10வது மினாவில் கல்லெறியும் இடங்களில் துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களாக இதெல்லாம் இருக்குது. அடுத்து மிக முக்கியமாக மதீனாவில் ரவுலாவின் அருகில் துவா கேட்டால் துவா ஏற்கப்படும். இப்போ அடுத்ததாக யாரெல்லாம் துவா கேட்டால் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும், அதாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மனிதர்களை பற்றின விவரங்களை இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். முதலாவது தஹஜ்ஜுத் தொழுகை தொழுதுட்டு துவா கேட்பவர். 2வது ஹஜ்ஜு செய்துவிட்டு வீடு திரும்பும் முன் கேட்கப்படும் துவாக்கள். 3வது துன்பத்தில் இருப்பவர் கேட்கும் துவாக்கள். 4வது நோன்பு திறக்கும் முன் கேட்கும் துவாக்கள். இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சிருக்காரு அப்படின்னா அவர் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன துவா கேட்டாலும் அது அவருக்கு கபூல் செய்யப்படும். 6வது அநீதி இழைக்கப்பட்டவர் செய்யப்படும் துவாக்கள். 7வது ஒருவர் தமக்காக தாம் செய்து கொள்ளும் துவாவை விட மற்றவருக்கு ஒருவர் துவா செய்கிறார் அப்படின்னா அந்த துவா இறைவனால் உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 9வது திக்கற்றவர் நோயுற்று இருப்பவர் செய்யும் துவாக்கள் அவருக்கு உடனடியாக கபூல் செய்யப்படும். அடுத்து இப்போ ஒருத்தங்க பிரயாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வீடு திரும்பும் வரை அவங்களோட துவாக்கள் கபூல் செய்யப்படும். அடுத்தது என்ன அப்படின்னா, நீதியாக இருக்கும் அரசர். இப்போ ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா அவர் எல்லா விஷயத்துலையுமே நீதியை சொல்லக்கூடியவராக இருக்காருன்னா அவர் கேட்கும் துவாக்கள் உடனே கபூல் செய்யப்படும். 14வது என்ன அப்படின்னா, பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்யும் துவாக்களும் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யும் துவாக்களும் உடனடியாக கபூல் செய்யப்படும். அதே போல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைவாக செய்யும் துவாக்களும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். மாதிரி நம்ம எப்போ துவா செஞ்சாலும் ஒரு துவாவையும் நம்ம 3 தடவை ஓதி துவா செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு துவா கேட்குறோம் அப்படின்னா நம்ம தமிழில் கேட்டாலும் அரபியில் கேட்டாலும் அந்த துவாவை நம்ம 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது அந்த துவாக்கள் நமக்கு சீக்கிரமாக கபூல் செய்யப்படும். அதே மாதிரி நம்ம துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுத்த சிறந்த பாவ மன்னிப்பு துவாவை நம்ம ஓதணும்.
அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துவாவை நம்ம 3 முறை ஓதணுனாலும் ஓதலாம், இல்லை எத்தனை முறை வேணாலும் நம்ம ஓதிட்டு நம்ம அதுக்கப்புறம் துவா செய்யலாம். அதே போல் நம்ம துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹுவுக்கு மிகவும் பிடிச்சமான சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படிங்கிற திக்ரை நம்ம ஓதிட்டு துவா செய்யணும். ஏன்னா இது அல்லாஹுவுக்கு பிடிச்ச திக்ராக இருக்குது, அதே போல் அல்லாஹுவை புகழ்கிற விதமாகவும் இருக்குது. இதை நம்ம ஓதிட்டு துவா செய்யணும். அதே போல் நம்ம அல்லாஹுவை புகழ்கிறதுக்கு அல்லாஹுடைய திருநாமத்தை ஓதியும் நம்ம துவா செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம துவா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே சலவாத் சொல்லி நம்ம துவா செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்ம சலவாத்தோட துவா செய்யும் போது அந்த துவா ரொம்பவே சிறப்பான ஒரு துவாவாக, அந்த துவா சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு நம் அனைவருடைய துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. கொடிய கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.